டியூட்ஸ் வெல்கம் டு ஏ ஸ்கூல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டூரோட இன்னொரு பாட்டை பார்க்க போகிறோம். இப்போ உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூன்லேருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ராபர்ஸ் கேவ் அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இடம் ஒரு மிலிட்ரி அகாடமி. சுமார் 138 ஏக்கர் பரப்பளவில் வேல்ஸ் இளவரசர் 8ஆம் எட்வர்டால் உருவாக்கப்பட்ட ஒரு இராணுவ பயிற்சி பள்ளி. இது இப்போ நிர்வகிக்கிறது பிரிட்டானிய அரசால் தோற்றுவிக்கப்பட்டது. இப்போ நம்முடைய இந்திய அரசாங்கம் இராணுவ பயிற்சி மையமாக இது செயல்பட்டுருக்கு. இதுதான் ட்ரைனிங் ஏரியா. இதை தாண்டி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இங்கே மிலிட்ரி கன்னோட நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்கு வம்பு அப்படின்னு வீடியோ எடுக்காமல் சும்மா லைட்டாக வெளியே மட்டும் எடுத்துட்டேன். இப்போ நம்ம ராபர்ஸ் கேவ் அப்படிங்கிற குகை இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். சரியான வெயில், அதனால் கொள்ளையர்களின் குகைக்கு கொள்ளையர்கள் போல் போய்கொண்டிருக்கிறோம். வெயில்னா சுட்டரிக்கிற ஒரு வெயில், 2 மணி இருக்கும். ஸோ நாங்களும் கொள்ளையர்கள் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். இதுதான் அந்த ராபர்ஸ் கேவோட என்ட்ரன்ஸ். அந்த வாய்க்குள்ளே தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். ஓகே, குச்சுப்பானி போர்டு இருக்க பாருங்கள். இந்த ராபர்ஸ் கேவ் அப்படிங்கிறது ஆங்கிலேயர் காலத்தில் கொள்ளையர்கள்லாம் கொள்ளை பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு இந்த குகைக்குள்ளே தான் ஒளிஞ்சிப்பாங்களாம். ஸோ கொள்ளையர்கள் ஒளிஞ்சு இருக்கிற இடம் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு பேர் ராபர்ஸ் கேவ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இது ஒரு நதி குகை. இந்த குகை டேராடூன்லேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இமயமலையில் இருக்குது. ராபர்ஸ் கேவ் இஸ் அ ஃபேவரட் பிக்னிக் ஸ்பாட் ஃபார் யங் கப்பிள்ஸ். ஸோ நாங்கள் அங்கே யங் கப்பிள்ஸ் பார்த்தோம். அந்த தண்ணிக்குள்ளே நடந்து போகிறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு குளிர் நதி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இமயமலையில் உருவாக்கப்பட்ட இந்த ஒரு நதி குகை சிவபெருமானின் உறைவிடமாக நம்பப்படுகிறதாம். ஸோ இது சிவபெருமானோட உறைவிடம்னா அவரோட வீடு. ஸோ நாங்கள் இப்போ லார்ட் சிவாவோட வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம், அவர் தங்கியிருக்கிற வீட்டுக்குள்ளே. 9th 10th ஜாகிரஃபியில் டைப் ஆஃப் ராக்ஸ் படிச்சிருப்போம்ல, பாறைகளின் வகைகள். படிவு பாறை, இக்னீசியஸ் ராக்ஸ், இன்ட்ரூசிவ் ராக், இப்படி எரிமலை பாறையெல்லாம் படிச்சிருப்போம். இது எந்த வகையான பாறைகள்னு எனக்கு தெரியலை. ஜாகிரஃபி டீச்சர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கொடுங்க. இந்த பாறைகளில் அங்கங்கே ஹோல்ஸ் இருந்துச்சு. அந்த ஹோல்ஸில் தண்ணி சொட்டிகிட்டு இருந்துச்சு. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. சின்ன சின்ன துளைகள் இருந்துச்சு. அந்த துளைகள் வழியாக தண்ணி விழுறது அப்படியே தெரிஞ்சுது. ஓகே, நாங்கள் அதை பார்த்து போயிட்டே இருக்கோம். எங்கே போனாலும் நம்ம திருநெல்வேலி சார் கண்ணில் பட்டுறாரு. இப்போ அவர் தான் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்காரு. தண்ணி ஜில்லுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. மொபைல் ஸ்டிக்கு கீழே விழுந்துடாமல் நான் மெதுவாக போயிட்டுருக்கிறேன். வேகமாகவும் இல்லாமல் மெதுவாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இதோ பாறையிலேருந்து தண்ணி வடியுது பாருங்கள். தண்ணியும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்கிறது, கிளாஸ் ரிவர் மாதிரி, ஒரு கண்ணாடி மாதிரி இருந்துச்சு அந்த தண்ணி. நாங்கள் அப்படியே ஜாலியாக நடந்து உள்ளே போயிட்டே இருக்கிறோம். எவ்வளோ தூரம், நிறைய தூரம் போயிட்டே இருக்கிறோம். குகையோட எண்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம சாருங்க குரூப்பை பார்த்தேன். ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் மஞ்சுமேல் பாய்ஸா, நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே உள்ள நிறைய பேர் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்காங்க. போகிற வழியில் கீழே ஒரு சூப்பராக ஒரு கல் நம்ம கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு. வித்தியாசமாக இருந்துச்சு. பிளாக் கலர் பாறையில் ஒயிட் கலர் டிசைன், இயற்கையாகவே உருவாகிய ஒரு கல். குகையோட எண்டுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம ஆட்கள் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது மனித காதல் அல்ல, இது மிதமான
நலம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். புரியல. நீங்க உத்தரகாண்ட்ல உள்ளவங்க நினைச்சுப்பாங்க எல்லாரும். So, உங்க பேரையும் மாவட்டத்தையும். என் பேரு ஸ்ரீபிரியா. நான் தமிழ்நாடுல காஞ்சிபுரம் மாவட்டத்துல அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஸ்ரீபெரும்புதூரில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகிறேன். குகையில சென்னையிலிருந்து வந்துள்ளேன். சீரான வேகத்தில் ஓடும் அந்த குளிர்ந்த நதியில் நடக்கிறது வந்து மனதுக்கு வந்து ரொம்ப இதமாக இருந்துச்சு. அதில் வந்து கற்கள் வந்து பல வண்ண வண்ண கற்கள், டிஃப்ரெண்ட்டாக கலர்ஸ், பிங்க் கலர், பர்பிள் கலர், ப்ரௌன், ஒயிட், இப்படி பல வண்ண கற்கள் இருந்துச்சு. அதில் ஒன்று ஒன்றா எடுத்து நானும் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். எதிரில் தம்பி பார்த்தி வந்தான், அவன் கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். குகையோட என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய கல் பார்த்தோம் இல்லையா, அதோட குட்டியை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துக்கிட்டோம். அது அம்மா, இது வந்து குட்டி. ஸோ அந்த குட்டியை வந்து சேஃபாக எடுத்து வச்சுக்கிட்டேன். குகையோட எண்டில் ஒரு அழகான நீர்வீழ்ச்சி, நிறைய டீச்சர்ஸ் அதில் குளித்தாங்க. அப்புறம் அப்படியே நாங்கள் அங்கேருந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதே தண்ணியில் நடந்து ரிட்டன் வெளியே வந்துட்டோம். இருக்க தண்ணியில் நம்மளோட செருப்பெல்லாம், ஷூவெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வெளியிலேயே வந்து செருப்புகள் அவங்க மாற்றி தராங்க. இங்கே வந்து நம்மளோட ஸ்லிப்பர்ஸை விட்டுட்டு இங்கே இருக்கிற செருப்புகள் எடுத்துக்கலாம். இது வந்து தண்ணியில் போட்டால் எதுவும் ஆகாத ஸ்லிப்பர்ஸ். ஓகே, நாங்கள் போயிட்டு வந்து செருப்பெல்லாம் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. வெளியில் இருக்கிற ஸ்டாட்யூஸ்லலாம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. இப்போ நாங்கள் வந்து கொள்ளையர்களின் குகை அதை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறோம். வழியில் ஒரு ஓப்பன் கேஃபே, அங்கே எல்லோரும் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீ சாப்பிட்டோம். அங்கே வந்து டிஜே மியூசிக் போட்டு சுற்றுலா பயணிகள் ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. ஏரியாவில் உள்ள பொண்ணுங்க, டூர் வந்த பொண்ணுங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வழியில் அவங்க எங்களை பார்த்துட்டு வண்டியை நிறுத்தி எங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. மொழி தெரியாத அந்த பெண்களோட அன்பு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இருக்கு ஏது மொழி. ஓகே, நாங்கள் இப்போ ஹோட்டல் வந்தாச்சு, ரெஃப்ரெஷ் ஆயாச்சு, நைட்டு டின்னர் சாப்பிட போகிறோம். என்னெல்லாம் இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இது பேப்பர் ரசம்னு இருக்குது. பெப்பர் ரசமா இல்லை பேப்பர் ரசமா? ஓகே, பசிக்குது, சீக்கிரம் போகலாம். வெஜிடபிள் மஞ்சூரியன். அடுத்தது அசட்டோட இந்தியன் பிரெட்டு. அப்புறம் இது என்னது, இது மஷ்ரூம் மசாலா, டேஸ்ட்டாக இருந்துச்சு. சர்ப்ஸ் விளையாட்டியா, இது வந்து காலிஃப்ளவர் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு குருமா மாதிரி இருந்துச்சு. இது வந்து கோஃப்தா. அடுத்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், இது தால். நான் ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிட்டேன் நைட்டு. ஃப்ரைட் ரைஸ். அடுத்து ஸ்டீம்டு ரைஸ். ஸ்டீம்டு ரைஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வெறும் ரைஸ் தான், ஆனால் அந்த பாஸ்மதி மாதிரி நீள நீளமாக இருந்துச்சு. இதை விட ஃப்ரைட் ரைஸே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஒயிட் ரைஸ் எடுக்கலை. இது வந்து ஃபிஷ்ஷு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான்வெஜ் கவுண்டர். இதில் ஃபுல்லாக சிக்கன், வெரைட்டியாக சிக்கன் பண்ணி வச்சுருந்தாங்க.
இதெல்லாம் வந்து டெசர்ட் ஐட்டம், சாப்பிட்ட அப்புறமா சாப்பிட்றதுக்குரிய ஃப்ரூட் சாலட்ஸ், டெசர்ட், ஐஸ்கிரீம், குலாப் ஜாமுன் எல்லாம் இருந்துச்சு. ஓகே, சூப்பராக ஒரு டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான் வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பபாய்.